அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து 7வது நோன்பு. இப்போ வந்து நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு என்னென்ன ரெடி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சர்பத்து புழிஞ்சிடலாம். ஏற்கனவே நான் தண்ணியை வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். நல்லா தண்ணி ஐஸ் கட்டியாக இருப்பாருங்க பாருங்க. இப்போவே புழிஞ்சு வச்சு நம்ம குடிக்கிறப்ப ஐஸ் எல்லாம் கரைஞ்சிரும். சீனி நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம வந்து சர்பத்தில் போட்டு நம்ம சர்பத் செய்கிறப்ப சீனியை போட்டோம்னா ரொம்ப நேரம் கரைச்சிக்கிட்டு இருக்கணும். நம்ம அப்படி பொடி பண்ணி வச்சிட்டோம்னா சீக்கிரம் கரைஞ்சிடும். தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கூட நன்னாரி சர்பத்து அதையும் சேர்த்துக்கிறேன். சீனி வந்து பார்த்து போடணும், ஏன்னா இதுலேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்குமா. நம்ம நோன்பு வச்சுருக்கிறதுனால நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. நம்ம குடிக்கிறப்ப இனிப்பு பத்தாட்டி கொஞ்சம் சிறப்பு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம சீனி பொடி பண்ணி போடும்போது நல்லா கரைஞ்சிருச்சு. இல்லாட்டி நமக்கு அப்படி கரைச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா, சீனி வரல பார்த்தீங்களா. இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இதுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம், பாலுக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கலர் சேர்த்துக்கிறோம், கலர் கம்மியாக இருக்குல்ல, போதும். இந்த 2 நிமிஷத்தில் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படி நம்ம ஓரமாக வச்சுருவோம். அடுத்தாப்பில் வந்து பால் காய்ச்சி வச்சுருக்கிறேன். எங்கள் பாப்பாவுக்கு ரோஸ் மில்க் தான் பிடிக்கும். அதனால் பிஸ்தா எசன்ஸு பாதாம் எசன்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் எங்கள் பாப்பாவுக்கு ரோஸ் மில்க் தான் பிடிக்கிறதுனால நான் வந்து இதில் ரோஸ் எசன்ஸு சேர்க்க போகிறேன். அது கூட நான் என்ன வச்சுருக்கேன்டா, நொங்கு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நம்பிட்டு எல்லாத்தையும் உரிச்சு வச்சுருக்கிறேன். இது எங்கள் பாப்பாத்தையும் உரிச்சு வச்சுருக்கு. தண்ணியை பூரா குடிச்சுவிட்டு இல்லை இதை மட்டும் வச்சுருக்கு பாருங்க. இதையும் இதில் சேர்த்துடலாம். இதுக்கு நம்ம தேவையான அளவு சீனி போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து வடிகட்டிக்கலாம். ஆடை இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க யாரும், அதனால் வடிகட்டிக்கிறேன் முதல்ல. பால் ஃபுல்லாக இங்கே பாருங்கள் ஃப்ரீசரில் வச்சு ஐஸ் ஆயிடுச்சு. அதை மட்டும் எடுத்து இதில் போட்டுட்டு அப்புறம் வடிகட்டுவோம். இதை வந்து 2ஆக பிரிச்சுக்கிடுவோம். கொஞ்சம் வந்து ரோஸ் மில்க் போட்டுருவோம். நமக்கு பாதாம் தான் பிடிக்கும். பாதாம் இல்லாட்டி பிஸ்தா அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ் மில்க் சேர்த்துக்கிறோம். இதுக்கு சீனி சேர்த்துக்கலாம். நேற்று ரோஸ் மில்க் போட்டது சீனி பத்தலை, அதனால் இன்னைக்கு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்குவோம். இந்த எசன்ஸு ரோஸ் எசன்ஸ் இதையும் நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு இது கூட நம்ம நொங்கு உரிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த நொங்கை சேர்த்துருவோம். நொங்கு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நொங்கு லைட்டாக கையில் அப்படி பிச்சு உடச்சி விட்டால் போதும். இப்படி உடச்சி விடும்போது சாப்பிடும் எடுத்து பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இல்லாட்டி மிக்சியில் போட்டு அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கொலன்னு ஆகி ஒரு மாதிரியாக அந்த ரோஸ் மில்க்கு டேஸ்ட்டே மாறிக்கிறது. போதும், இதுக்குள்ளே ரோஸ் மில்க்குக்கு இவ்வளோ நொங்கு போதும். அடுத்து வந்து நம்ம இதில் பிஸ்தாவுக்கு சேர்த்துக்கலாம். இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். அடுத்து இதுக்கு தேவையான சீனியை போட்டு, ரோஸ் மில்கை விட பிஸ்தா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிஸ்தா எசன்ஸு இதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு லைட்டாக சேர்த்தா போதும். பார்க்குறது கலரே சூப்பராக இருக்குது பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எங்கள் பாப்பாவுக்கு தான் இது பிடிக்காது. அதாங்க நாங்கள் 3 பேருமே இதை சாப்பிட்டுக்கிடுவோம். இதில் மீதி இருக்கணுங்க இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, மீதி இருக்க நொங்கையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ பிஸ்தா மில்க்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 3 ரெடி பண்ணியாச்சு. சர்பத்து, ரோஸ் மில்க்கு, பிஸ்தா. இதோடு சேர்த்து கஞ்சி. எங்கள் வீட்டுக்காரச்சி எவ்வளோ டைட்டாக கஞ்சி ரெடியாக இருக்குது. நம்ம கஞ்சிக்கு வடை வாங்கிட்டு வந்துருக்குறாங்க.
அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம இப்போ சட்னி செஞ்சிடலாம். தேங்காய் எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவோம். பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி சட்னி ரெடி பண்ணிடுவோம். வடைக்கு சட்னி இங்கே எல்லாத்தையும் தொட்டுக்க மாட்டாங்க, வெறும் வடையை சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து கட்டாயம் சட்னி வேணும். கடையில் சாம்பார்லாம் கொடுப்பாங்களே அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, வீட்டில் அரைச்சாத்தே அவங்களுக்குலாம். அப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். இதையும் அரைச்சி எடுத்தாச்சு. இனி எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டியதே. அப்படி காமிச்சது இதெல்லாம் கம்மி. என் மகன் வந்து இப்போ வெளியூரில் படிக்கிறாரு. அவர் இருந்தாருன்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா இருக்கும். 5 மணிக்கெலாம் செய்ய ஆரம்பிச்சிடணும். அதான் இன்றைக்கி அவர் வந்து வெளியூரில் படிச்சுட்டு இருக்காரு, அவர் வரமுடியலை நோம்புக்கு. இவ்வளோதான் எங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. இதை பூரா எடுத்து கொண்டு போய் வைக்கணும் நோம்பு திறக்கிறது. இந்த பொருளை மறந்துட்டேன் பாருங்கள், நேற்று வாங்கின பலாப்பழம் யாருமே சாப்பிடல, நான் மட்டும்தான் சாப்பிட்ருக்கேன். இதை வந்து பலாப்பழத்தை நம்ம வந்து சம்பளத்தில் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு 5-4 நாள் கெடாமல் இருக்கும், எதுவுமே செய்யாது. பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷாக நேற்று வாங்கின மாதிரியே இருக்குது. இதையும் சேர்த்து நோம்பு திறக்க அன்றைக்கி வச்சுருவோம். இவ்வளவு தான் எங்கள் வீட்டில் நோம்பு திறக்கக்கூடிய பொருளுங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன பொருளுங்க வச்சு நோம்பு திறந்தீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.